அப்போ இருக்கிறது தானே. அப்போ அதிகாரம் எங்கே போனாலும் அது ஷிர்கு. அதான் தர்கா விஷயத்தில் மட்டும் என்ன சொல்கிறாங்க, அல்லானா வணங்குறோம். இந்த தர்காவுக்கு போகிற சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ன அவுலியாக்களை வந்து அல்லானா வணங்குறோம் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் வணங்கலப்பா, அல்லாவுடைய சிஃபத்தில் ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒரு ஆங்கிளில் எங்கேயாவது நீ ஃபிட் பண்ணாலும் அது ஷிர்க்குங்கிறாங்க. அப்போ அதே மாதிரி தானே இது சட்டம் இயற்றும் அதிகாரம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு குரூப்பு கிட்ட, அது எந்த குரூப்பாக இருந்தாலும், அதை மத குரு சார்ந்த குரூப்பாக இருந்தாலும், அது நீ தேர்ந்தெடுத்த ஒரு கமிட்டியாக இருந்தாலும், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மெம்பர்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒப்படைத்தால் அதுக்கு பேர் என்னது, அது ஷிர்க். அதே நேரடியாக ஒரு ஷிர்க் இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்லயே வருது இல்ல, மன்னர்களுடைய ஷிர்க் அது இருந்ததா இல்லையா? மன்னனை நேரடியாக வணங்கிட்டு இருந்தாங்க. மன்னர் ஆட்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஷிர்க். அதுல பாத்தீங்கன்னா குர்ஆன்ல வரும் பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். இப்ராஹிம் நபி அந்த சிலைகள் இது எல்லாமே எதிர்த்து தாவா செஞ்சுட்டு இருப்பாங்க. தாவா செஞ்சதுக்கு அப்புறம்